பார்க்கிற தொலைக்காட்சிகள், பார்க்கிற சினிமாக்கள் எல்லாத்துலேயுமே ஒரே இடத்துல தான் அவங்க கூடி பேசுகிறாங்க. ஒன்று பார், இல்லாட்டி காஃபி ஷாப். காஃபி ஷாப் கூட இப்போ பழசாக போச்சு. பார் 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 தான். பாரில் கூடுகிற இளைஞனுக்கு உணர்ச்சி வேகம் இருக்குமா அல்லது அறிவு வசப்பட்டு அவன் நடப்பானா? பொம்பளை பிள்ளைகளே குடிக்குது. ஒரு ஹோட்டலில் நான் தங்கியிருந்தேன். ஒரு ஹோட்டலில் ஒரு நாள் 11 மணிக்கு ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். ஒரு பொண்ணு வந்து அந்த ரிசப்ஷனில் கேட்குது, ரூம் நம்பர் 792 ப்ளீஸ் அப்படின்னுது. அதனால தெர் இஸ் நோ சச் ரூம். ஓ தென் 972, தென் 297. அவன் நொந்துட்டா, தலையை பிடிச்சிக்கிட்டு, சரி மேடம் யூ டெல் யுவர் ரூம் நம்பர். தெரியலையா? தடுமாறி நிற்கிது. சார் தலையெழுத்து சார், இப்படி வந்து நிற்கிதுங்க அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறான். நீங்கள் போங்க சார், இதெல்லாம் நிற்கிறது சரியில்லைன்றான். எனக்கு அதை பெற்ற பெற்றோர்களை நினைச்சேன் நான். என்ன நம்பிக்கைகள் அந்த பிள்ளைகளுக்கு உடலும், அந்த உடலை வளர்த்து உயிரை வளர்த்து அதுக்கு உணவு கொடுத்து படிக்க வச்சு எதிர்காலத்தில் ஏதோ ஒரு பேர் சொல்கிற பிள்ளையா வரும்னு அவங்க நம்பி இருக்கிறாங்கல்ல. இப்படி நடுத்தருவில் ஒரு நாரி போய் கிடக்க பார்க்குறவெல்லாம் கேவலமாக பேசுகிறானே, இந்த பிள்ளைகள் எங்கே போகுது? இந்த கேள்வி எல்லாரும் முன்னாடி நிற்கிது. நம்முடைய பிள்ளைகளை மட்டும் இல்லை, பக்கத்தில் யாராவது ஒரு பிள்ளை கொஞ்சம் சரியில்லைன்னா கூட தயவு செய்து கூடுமான வரைக்கும் சொல்லுங்க, அடே வேணாயா, வாழ்க்கை ரொம்ப நீளமானது, அவசரப்பட்டு எல்லா சுகங்களையும் அனுபவிக்க ஆசைப்படாதீர்கள், இந்த வாழ்க்கையை பொறுத்திருந்து அனுபவியுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் 50 பைசாவுக்கு நான்லாம் அழுது இருக்கேன் அப்படின்னு என் பையன்கிட்ட சொன்னா அவன் சிரிக்கிறான், உங்க அப்பாவுக்கு பழக்க தெரியலன்றான். ஜஸ்ட் 2000 rupees. அவன் வாங்குகிற பொருட்கள் ஜஸ்ட் 2000 rupees. பிள்ளைகள் சம்பாதிக்கிற வரை பெற்றோரின் சம்பாத்தியத்தில் செலவு பண்ணா எண்ணி எண்ணி செலவு பண்ணணும்ன்ற எண்ணத்தை விதையும். எண்ணி செலவு பண்ண காசு கிடைக்காதுடா, சிரமம்டா. நான் எத்தனை அவமானங்களை தாங்கி கொண்டு இந்த பணத்தை சம்பாதித்துக்கிறேன்றதை ஒவ்வொரு தகப்பனும் தாயும் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும். ரத்தத்தை வேர்வையாக சிந்தி நாம் சம்பாதிக்கிறது. பிள்ளைகள் செல்லம் கொஞ்சி அழிக்கிறாங்களே, அவங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அந்த எதிர்காலத்துக்காக தயாராகிற பருவத்தில் இப்படி செய்யலாமான்னு கொஞ்சம் நினைவுபடுத்தணும். தொலைக்காட்சிகள் இதை செய்வதில்லை, சினிமாக்கள் செய்வதே இல்லை, கல்லூரிகளில் செய்ய வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்கள் கட்டணம் மிக அதிகம். இந்த கட்டணத்தை வாங்கிக்கிட்டு நீ ஒழுங்காருன்னு அவன் அப்படியே போயா அப்படின்ட்டுருவான். அவன் என்ன செய்வது? விரும்பிய கல்வி கிடைக்கிற மாதிரி அரசாங்கங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பு தரும். இன்னமும் நெருக்கடிகளுக்குள்ளேயே வைத்து அவன் இந்த சமூகத்தின் மீது இருக்கிற கோபத்தை எல்லாம் குடும்பத்தின் மீது தான் காட்டுறான். எல்லாம் ஒரு அப்பனா எதுக்கு என்னை பிள்ளைய பத்துன்ற கேள்வி எப்ப வருதுன்னா, அவன் என்ன படிக்க நினைச்சானோ 98 மார்க் வாங்கி அந்த கோர்ஸ் கிடைக்கலைன்னா அப்பா மேல திருப்புறான். அப்பா அலறாரு, டே நான் என்னடா செய்ய முடியும், நானும் இப்படித்தாண்டா இருக்கேன், ஒண்ணுக்கு நீ லாயக்கில்ல, அல்லது நீ 20 லட்சம் கொடுத்து இடம் வாங்குன்னு கேட்கிறான். இப்போ நம்முடைய தர்மங்கள், நம்முடைய பாரம்பரியம் எல்லாம் போய் மோதி முட்டி மண்டி போடுற இடமா இளைஞன் நிற்கிறான். அவன் மட்டும் இதை வாங்கி தாங்கி கொண்டு வளர்ந்தான் என்றால் சமூகம் உடனடியாக மாறும். உலகத்திலேயே நம்முடைய பிரதமர் சொன்ன மாதிரி 50 வயதுக்கு கீழே, ஏன் 35 வயதுக்கு கீழே 50 கோடி பேர் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. இவர்கள் நினைத்தால் பெரிய உயரங்களை தொடலாம். பிள்ளைகளே, யாராவது பெரியவங்க பேசும்போது கேளுங்க. ஆசிரியர்கள் பெற்றோர்களை கொஞ்சம் மரியாதை பண்ணுங்க. கொஞ்சம் என்ன இருந்தாலும் அப்பா இல்லையா, எங்கள் நிலைமையை பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு. இந்த பேச்சாளர்கள் பெரும்பாலும் கொஞ்சம் கேளுங்க சார் ப்ளீஸ். வாக்கியார் மாதிரி நாங்கள் பேசுகிறோம்ல, இது மாதிரியே பயல்களை கூப்பிட்டு கெஞ்ச வேண்டியது. பேச்சாளர்கள் வீட்டில் பேசவே முடியாது. பேச ஆரம்பிச்சா சொல்லுவான், இன்னைக்கு வேற ஊர் கிடைக்கலையான்றான், பைய தூக்கி எங்கேயாவது அனுப்பி விடுங்க வரேன்றான். ரொம்ப 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 நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் பிள்ளை வளர்க்கிற பெற்றோர், ஆணு சரி பெண்ணு சரி, பொத்தி பொத்தி பாதுகாக்க வேண்டிய. வெளியில் போனால் மழை பெய்தால் கொடை கொடுக்கலாம், குளிர் அடித்தால் ஸ்வெட்டர் கொடுக்கலாம். ஆனால் சமூகமே விஷமாகி நின்றால் கோபால் மாதிரி ஆயிட்டே போகுது. மூச்சு விடுவது கூட விஷமாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த சமூகத்திலே பெற்ற பிள்ளைகளுக்காக பெற்றோர் பிரார்த்தனை செய்யுங்கள், பிரியம் காட்டுங்கள். கொஞ்சம் பிரியமா, அவன் ஒருவேளை புறம் தள்ளினாலும் சின்ன வயசுல நம்மளை உதைச்சிட்டானே அப்ப தூக்கல, அவன் மேல என்னென்னவோ பண்ணினானே அப்போ கூட அவன் மேல பிரியம் காட்டல. பிள்ளைகளே, வாசிக்க நேசிக்க கொஞ்சம் யோசிக்க நேரம் செலுத்துங்கள். பெற்றோரை பற்றி நல்லதை வாசியுங்கள், குடும்பத்தை நேசியுங்கள், எதிர்காலத்தை பற்றி யோசியுங்கள். இன்றைக்கு கண்ணில் காணுகிற ஒரு பெண் மட்டும்தானா உங்கள் கண்ணுக்கு பேரழகி? ஒருவேளை பொறுமையாக இருந்து உயரங்களை தொட்டால் இது மாதிரி 1000 பேர் உன் வரிசையில் வருவார்கள்.
உன் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும். நீங்கள் இவ்வளவு காலம் கற்ற கல்வியின் பயன் உங்கள் ஒழுக்கத்தில் வெளிப்படும். ஏன்னா எது கல்வி அப்படின்னா, படிச்ச எல்லாம் மறந்து போன பிறகு மனசுல தங்குதே, அதுதான் கல்வி. அதற்கு பேர் ஒழுக்கம் என்று பேர். அந்த ஒழுக்கம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நடத்தையின் மூலம் வெளிப்பட்டால் பெற்ற வயிறு குளிரும், பெற்றவர்கள் பெருமை பெறுவார்கள். என் இளைஞனே, உன்னை பார்த்து நான் நலம் நலமறி ஆவல் என்று சொல்லும் போது நீ திரும்பி நானும் நலம், இந்த சமூகமும் நலம் என்று சொல்லுகிற நாள் வெகு விரைவில் வரும்.